அனைவருக்கும் வணக்கம். நாம் சாப்டர் 5 இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான தலைப்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லேர்னிங் கர்வு, கற்றல் வளைகோடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கற்றல் வளைகோடு அப்படின்னா என்னென்னா, இது ஒரு கிராஃபு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு கிராஃப் தான். இது எதை பற்றின கிராஃபு வரைபடம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒருவருடைய கற்றல் எந்த அளவில் நடக்குது, அதோட விளைவு இல்லைன்னா கற்றலோட முடிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வரைபடத்தின் மூலமாக விளக்குறதுக்கு பேர் தான் நம்ம கற்றல் வளைகோடுன்னு சொல்கிறோம். இங்கே ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறத நீங்கள் பாருங்கள். அதை நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க அப்படியே எடுத்துக்கோங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு வேலை இருக்குது, நமக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்கு ஒரு பக்கம். அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு நாம் எத்தனை டைம் எடுத்துக்கிட்டோம், எத்தனை அட்டெம்ப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதும், இல்லைனா அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு, அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு நாம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ரெண்டையும் வச்சு ஒரு கிராஃபில் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் கற்றல் வளைகோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கற்றல் வளைகோடு, அதுக்கு இன்னொரு பேர் கற்றல் பாதைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த லேர்னிங் கர்வில் 3 டைப் இருக்குது. நேரடி கற்றல்னு ஒன்று இருக்குது, எதிர்மறை கற்றல் வளைகோடுன்னு ஒன்று இருக்குது, எஸ் அமைப்பு கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை 3 பற்றி தான் நம்ம விரிவாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற அந்த கற்றல் வளைகோடு நேரடி கற்றல் வளைகோடு, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் நேரடி முன்னேற்றத்தினை காட்டும் வளைகோடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பாசிட்டிவ்லி ஆக்சிலரேட்டட் லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, குழி ஆற்றல் கற்றல் வளைவு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஆற்றல்ங்கிற வார்த்தை விட்டு போச்சு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குழி ஆற்றல் கற்றல் வளைவு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தாவே தெரியும். அந்த கிராஃபை பாருங்கள். டைமுக்கும் லெசனுக்குமான தொடர்பை பற்றி விளக்குறது தான். அந்த கிராஃபில் பார்த்தோன்னே தெரியும், 0லேருந்து ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் குறைவாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த கற்றலோட ஆற்றல் அதிகமாகுது, கோடு மேல் நோக்கி போகுது அப்படிங்கிறது தான். அதாவது கற்றலானது தொடக்கத்தில் மிக குறைந்த நிலையில் ஆரம்பித்து படிப்படியாக அதிகரிப்பதை காட்டும் கற்றல் வளைவு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேரடி கற்றல் வளைகோடு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தட்டச்சு பயிற்சி நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, நம்ம டைப்பிங் போகிறது இதில் முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அனுபவம் பயிற்சியின் காரணமாக கற்றலில் பயன் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராக்டிஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுக்கு அப்படின்னா கற்றலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ லேர்னிங்கில் நமக்கு பெனிஃபிட் தேவை அப்படின்னா நிறைய அனுபவம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிறைய பயிற்சி தேவை. அதுக்கு தான் உதாரணத்துக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தட்டச்சு பயிற்சி சொல்லியிருக்காங்க. நல்லா டைப் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டவங்க அவங்களால ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேரடி கற்றல் வளைகோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் எதிர்மறை கற்றல் வளைகோடு, அல்லது எதிர்மறையான முன்னேற்றத்தினை காட்டும் வளைகோடு அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவ்லி ஆக்சிலரேட்டட் லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கும் இன்னொரு பேர் இருக்குது, குவி ஆற்றல் கற்றல் வளைவு அப்படின்னு இதுக்கு பேர். இது என்ன ஆகுது அப்படின்னா, தொடக்க நிலையில் அதிகமாக இருக்கும், போக போக அதோட பலன் குறைஞ்சி போயிடும். அதாவது அதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஆரம்ப நிலையில் கற்றலோட விலை பயன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் கிராஃபில் பாருங்களேன், லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த 0லேருந்து மேலே ஆரம்பத்தில் அந்த கோடு மேலே இருக்குது. வர 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 என்ன ஆயிடுது, குறைஞ்சி கீழே அந்த டவுனுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் எதிர்மறை கற்றல் அப்படிங்கிறோம். எடுத்த உடனே இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, வந்த உடனே ஒரு ஆர்வத்தில் பயங்கரமாக எல்லோரும் படிப்போம். கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கற்றலோடைய வேகம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் எதிர்மறை கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் ஏற்படும் அப்படின்னா, இதுக்கு தூண்டுதல் குறைவாக இருந்திருக்கும். நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், இப்போ டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே நமக்கு இருக்கும். ஒரு தேர்வு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண உடனே இருக்கிற வேகம், அதுக்கு கொஞ்ச நாள் போக 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 ஒரு வகுப்பு ஜாயின் பண்ணோன்னு இருக்கிற வேகம் கொஞ்ச நாள் கழித்து போகும்போது குறைஞ்சிரும். ஸோ அதை தான் சொல்கிறோம். இதுக்கு உதாரணத்துக்கு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் ஒர்க்கு, உடல் பலத்தை பயன்படுத்தி வேலை செய்கிறது. நம்ம ஒர்க் பண்ணுறப்போ சொல்லுவோம் இல்லையா, காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் சுறுசுறுப்பாக அந்த ஒர்க்கை நம்ம ஆரம்பிப்போம். ஈவினிங் ஆக ஆக ஒரு ஜாபுக்கு போகணுன்னு வேலை சுறுசுறுப்பாக இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக 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 நம்முடைய பலம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதை தான் எதிர்மறை கற்றல் வளைகோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்த கற்றல் முறை எஸ் அமைப்பு கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். எஸ் டைப் லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் தேக்க நிலை கற்றல் அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்குது.
இந்த கற்றல் முறை வந்து கிராஃபை பார்த்தாவே தெரியும், ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஒன்று டவுன் சைடு ஸ்ட்ரைட் லைனு, இல்லை அப் சைடு ஸ்ட்ரைட் லைனாக நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். கிராஃபில் நம்ம பார்த்தாவே தெரியும். ஸோ இதில் அந்த இதை பாருங்கள், ஓ அப்படிங்கிற, அதாவது 0 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு, இப்போ 0லேருந்து ஏ வரைக்கும் இருக்கிறத வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆரம்ப சுணக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கற்றல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக காமனாக நிறைய மக்கள் வந்து இந்த எஸ் அமைப்பு கற்றலில் தான் வருவாங்க. அதுதான் வந்து இது ரொம்ப முக்கியமான கற்றல் அமைப்பு. ஸோ இதில் அந்த 0லேருந்து ஏ வரைக்கும் இருக்கிற அந்த இதை வந்து இனிஷியல் லேக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆரம்ப சுணக்கம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம புதுசாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம முன்னாடி அது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கற்றல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் அங்கே சேர்ந்துருவோம். அப்போ அது அந்த படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். சுணக்கம் மீன்ஸ் என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் வந்து ஆரம்ப சுணக்கம் அப்படிங்கிறது, இனிஷியல் லேக் அப்படின்றது. அடுத்தது ஏலேருந்து பி, ஏபி வந்து ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பலன் அதிகரித்தல். ஆரம்ப சுணக்கத்தை கொஞ்சம் தாண்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பலன் அதிகரிக்குது. இப்போ பலன் அதிகரித்தாலும் அது அப்படியே நம்ம நிலச்சி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து பிசி கோடு பாருங்களேன், ஸ்ட்ரைட் லைனாக ஒரு மட்டமாக இருக்கும், கிடைமட்டமாக வந்து இதாக இருக்கும். அப்போ அந்த இடம் தான் பேர் வந்து பிளாட்டோ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தேக்க நிலை அப்படின்னு சொல்கிறோம். பீரியட் ஆஃப் நோ ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எந்த ப்ராக்ரஸுமே நடக்கலை. ஆரம்பத்தில் சுணக்கமாக இருந்துச்சு, அப்புறம் ஏலேருந்து பி கொஞ்சம் பலன் அதிகரிச்சுது, அப்புறம் திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிருச்சு, படிக்காமல் அப்படியே வச்சுட்டோம். ஸோ அது வந்து அதுக்கு பேர் தான் தேக்க நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேக்க நிலை ஏன் நடக்குது, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. மாணவர்கள்கிட்ட ஏன் தேக்க நிலை ஆகுது அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா லெஸ் இன்ட்ரெஸ்ட்டு, ஆர்வம் ரொம்ப குறைவு, அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸே இருக்கிறதில்ல, பயிற்சியே எடுக்கிறதில்ல, அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிறதுனால, தொடர்ந்து டயர்டாக படித்ததுனால கொஞ்சம் டயர்ட் இருக்குது, இப்போதைக்கு நான் கொஞ்ச நாள் படிக்காமல் இருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தவறான கற்றல் முறை, ராங் டைப் ஆஃப் லேர்னிங் அது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பசங்க வந்து எப்படி படிக்கணுங்கிறது தெரியாததுனால அந்த இடத்துல தேக்க நிலை வந்து இருக்கலாம். இல்லைனா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது என்னால் படிக்க முடியலன்னு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த தேக்க நிலைக்கு காரணமாக நம்ம வந்து சொல்கிறோம். இது முக்கியமான ஒரு தலைப்பு. அதுக்கப்புறம் அடுத்தது சிடி பாருங்கள், கொஞ்சம் ஒரு சீரான முன்னேற்றம், ஸ்டடி ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் தேக்க நிலைக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் டியிலேருந்து இ பாருங்கள், பீக் பெர்ஃபார்மன்ஸு, உச்ச அடைவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கற்றல் வந்து அதிகபட்ச நிலையை வந்து அடையிறது வந்து இந்த டியிலேருந்து இ வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப உச்சநிலையை அடைஞ்சதுக்கப்புறம் இலேருந்து எஃப் மறுபடியும் கொஞ்சம் டோப்பிங், கொஞ்சம் தளர்வாயிருது. ஸோ இது வந்து ஒரு சாதாரண கற்றல் முறை இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா படிப்போம், சுமாராக ஆரம்பிப்போம், அப்புறம் கொஞ்சம் கற்றல் அதிகமாகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சுணக்கம் வரும், தேக்க நிலை வரும், அதுக்கப்புறம் உச்சநிலைக்கு நல்லா அதிகமாக படிக்க போவோம், அப்புறம் கொஞ்சம் தளர்வு வரும். ஸோ இதனால் இது வந்து இந்த எஸ் டைப் ஆஃப் கற்றல் முறை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். அதிகமான மக்கள் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டைப் ஆஃப் லேர்னிங் கர்வ் மாடல் வந்து இந்த எஸ் டைப்பு கர்வ் மாடல் தான். அதனால் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த கற்றல் வளைகோடுகளில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 3. ஸோ இதில் இன்னும் ஒரே ஒரு கற்றல் வளைகோடு, மறத்தல் வளைகோடு அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா இதோடு சேர்த்து நம்ம பார்த்துருவோம். அதுவும் நமக்கு உண்டு. ஸோ இப்போ நாம் பார்க்குற இந்த கடைசி டாபிக் வந்து எபிங்காஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மறத்தல் வளைகோடு. இதை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து டாக்டர் ஹெர்மன் எபிங்காஸ் அப்படிங்கிறவர் 1885ஆம் வருடம் இது வந்து இந்த தியரி வந்து வந்திருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் ஃபர்கெட்டிங் கர்வ் தியரி அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்குது. இந்த மறத்தல் வளைகோடு எதை பற்றினது, இதுக்கு முன்னாடி நாம் கற்றல் வளைகோடு பார்த்தோம். அதாவது ஒருத்தருடைய கற்றல் எந்த விதத்தில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து மறத்தல் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 விதத்தில் இதோட பேர் சொல்லுவாங்க. அதாவது ஒன்று மறத்தல் வளைகோடு, அல்லனா நினைவிருத்தல் வளைகோடு அப்படின்னு சொல்லுவோம். நினைவில் இருத்தல் வளைகோடு அப்படின்னு 2மே சொல்லுவோம். ஸோ இதை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, his theory was designed to understand how people retain
அண்டு லாஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரீட்டைன் பண்ணுறதும் லாஸ் பண்ணுறதும், அதாவது ஒரு விஷயத்தை கற்று முடிச்சுக்கிட்டாங்க, படித்து முடிச்சிட்டோம். படித்து முடித்த பின்னாடி அதை நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு தக்க வச்சுக்கிறோம், மெமரியிலேயே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும், எவ்வளோ நாளில் அந்த மெமரியை விட்டு அந்த தகவல் வந்து நாம் கற்றுக்கிட்ட தகவல் வந்து போயிருச்சு நம்ம மைண்டை விட்டு, மெமரியை விட்டு அப்படிங்கிறத பற்றியும் படிக்கிறது தான் இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் தியரி அப்படிங்கிறது வந்து. அதை தான் இங்கே நம்ம தமிழில் சொல்லியிருக்கோம். கற்றல் முடிந்த பின்ன கொஞ்ச நாள் கற்றல் முடிஞ்சிருச்சு, காலம் போக போக மறத்தலோட அளவு எந்த விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த மறத்தல் வளைகோடு அப்படிங்கிறது. இதில் நாம் ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை எப்போவுமே முழுமையாக 100% மறக்கவே முடியாது. கண்டிப்பாக அது ஒரு நினைவில் ஏதோ ஒரு இடத்துல அது நிச்சயமாக நமக்கு நினைவில் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த நினைவிருத்தல் நம்ம மைண்டில் மனசில் கொண்டு போயிட்டு நாம் வச்சுருக்கிறோம் இல்லையா, ரிமெம்பர் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த நினைவிருத்தலில் 3 நிலைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் கற்றுக்கிறது ஒன்றுமே ஃபஸ்ட்டு வந்து கற்றல் அல்லது சேகரித்தல் அப்படின்னு சொல்கிறோம். நாம் படிக்கிறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை படிச்சுக்கிறோம், இல்லைனா அனுபவத்தின் மூலமாக நம்ம கற்றுக்குறோம். இது எல்லாமே ஒரு தகவலை சேகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதான் வந்து லேர்னிங் அப்படின்றோம். அதுக்கப்புறம் 2வது வந்து இருத்தி வைத்தல், ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மைண்டுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு, அதை நாம் கொண்டு போய் நம்ம மைண்டில் வச்சுருக்கிறோம். இந்த ஸ்டெப்பு தான் வந்து ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிற, இருத்தி வைத்தல். நாம் கற்றுக்கிட்ட விஷயத்தை கொண்டு போய் நம்முடைய நினைவில் சேகரித்து வைக்கிறது, அதுக்கு பேர் இருத்தி வைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து வெளிக்கொணர்தல், ரிட்ரைவ் அப்படின்னு சொல்கிறோம். அது தேவையான நேரத்தில் அதை எடுத்து நாம் பயன்படுத்த எடுக்கணும் இல்லையா. நான் படித்தேன், அதை மைண்டில் கொண்டு போய் வச்சுருக்கேன், அதை நான் மறுபடியும் இப்போ நம்ம எக்ஸாமில் கொண்டு போய் நான் அதை அப்ளை பண்ணணும், எக்ஸாமுக்கு போகும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வரணும், நான் அதை வெளியே எடுக்கணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் வெளிக்கொணர்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது 3 முக்கியமான நினைவிருத்தல் நிலைகள். ஒரு நம்ம மைண்டில் கொண்டு போய் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறதுல 3 முக்கியமான ஸ்டேஜஸ் இது. இது 3 இல்லாமல் இருத்தல் கால அளவு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன இருத்தல் கால அளவு அப்படின்னா என்னென்னா, இந்த 2 ஸ்டெப்பு இருக்கு இல்லையா, இந்த இப்போ நம்ம சொன்ன 3ல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கும் லாஸ்ட்டு ஸ்டெப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய காலத்தை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருத்தல் கால அளவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம், அதை கற்றுக்கிட்டு நம்ம மைண்டில் கொண்டு போய் வச்சுருக்கோம். அந்த கற்றுக்கிட்ட காலத்துக்கும் மைண்டில் வச்சுருந்த காலம் எவ்வளவோ அதைத்தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருத்தல் கால அளவுன்னு சொல்லுவோம். அதான் நம்ம இங்கே சொல்ல வருது என்னென்னா, கற்றலுக்கும் கற்றவற்றை மீண்டும் பயன்படுத்துவதற்கும், அதாவது லேர்னிங்க்கும் ரிட்ரைவுக்கும் இடையிலையான காலத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருத்தல் கால அளவுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எப்பிங்காஸ் அவருடைய மறத்தல் வளைகோடு. இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இந்த கிராஃபுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்ததில் ஒரு டேபிள் கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது டைமு, அதுவும் ஃபர்கட்டன், அமௌண்ட்டு ஃபர்கட்டன், எவ்வளோ நாம் மறக்கிறோம் அப்படிங்கிறதும் எவ்வளோ நாம் நினைவில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பர்சன்டேஜில் சொல்லியிருக்கிறோம். முதல் 20 நிமிஷம், அதாவது நாம் இப்போ கற்றுக்கிட்ட கற்றல் நிகழ்ந்த ஒரு 20 நிமிஷம் கழித்து 47% நாம் மறந்துடுறோம், 53% நம்மளுடைய நினைவில் இருக்குது, ரிட்டைன் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து ஒரு நாள் ஆகிருச்சு, நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம், ஒரு நாள் ஆகிருச்சுன்னா அதோட மறத்தல் வந்து அதிகமாகுது. முதல் 47 இருந்தது, அடுத்தது 66% மறத்தல் ஆகிடுது. நினைவில் வச்சுருக்கிறது வந்து 34% இருக்குது. 2 நாட்கள் ஆகும்போது 72%, 28% நினைவில் இருக்கிறதாகவும், 6 நாட்கள் ஆகும்போது மறத்தல் வந்து 75%, நினைவில் இருக்கிறது வந்து 25%, ஒரு மாதம் ஆகிருச்சு அப்படின்னா 79% மறத்தலும் 21% நினைவில் இருக்கிறதுமா இருக்குது. இப்படி தான் நம்முடைய கற்றல் நடக்குது. நாம் எந்த ஒரு விஷயத்தை ஒரு காமனாக கற்றுக்கும் பொழுதும் அதோட மறத்தல் அளவு இவ்வளவாகவும் நினைவில் இருக்கிற அளவு இவ்வளவாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எப்பிங்காஸ் அவர்களுடைய மறத்தல் வளைகோடுக்கான தியரி. இது இவருடைய தியரி மூலமாக நமக்கு வந்து தெரிய வந்த விஷயம். ஸோ இந்த சாப்டரில் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வரலாம் அப்படின்னா, இப்போ நேரடி கற்றலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அதுக்கு இன்னொரு பேர் கேட்டு ஒரு கொஸ்டின் வரலாம். எதிர்மறை கற்றலுக்கு இன்னொரு பேர் கேட்கலாம். ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு கற்றல் எது அப்படிங்கிறது நம்ம எஸ் அமைப்பு கற்றல் அதிக காமனாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை பற்றி ஒரு கேள்வி கேட்கலாம்.
இதில் வந்து அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின் வரும்போது, இப்போ நேரடி கற்றலுக்கு நாம் வந்து தட்டச்சை வந்து எடுத்துக்காட்டாக சொன்னோம். அவங்க வேறு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி, இது வந்து நேரடி கற்றலா, எதிர்மறை கற்றலா அப்படிங்கிறத பற்றி நமக்கு கேட்கலாம். ஸோ அது 2யும் நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிளை வச்சு நம்ம 2யுமே எழுதிடலாம். அதுக்கப்புறம் எஸ் டைப் ஆஃப் கற்றலில் வந்து அந்த 0லேருந்து ஏ வரைக்கும் இருக்குது. ஆரம்ப சுணக்கம்னா என்னன்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். அதுக்கான காரணம் கேட்கலாம். ஒரு பையன் படிக்கிறான், ஆரம்ப சுணக்கம் ஏன் நடக்குது, தேக்க நிலை அப்படிங்கிறது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பற்றினா ஒரு அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் எழுதக்கூடிய பதில். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தேக்க நிலை அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கான பதில் நம்ம வந்து ஈஸியாக எழுதுறதுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அதுக்கு அடுத்து மரத்தல் வளைகோடை பொறுத்த வரைக்கும் இதை கண்டுபிடிச்சது யார், எந்த வருஷம் அப்படிங்கிறதும், ப்ளஸ் வந்து மரத்தலோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம கொடுத்தது நீங்கள் மரத்தல் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிமெம்பர் மீதி தான். இதில் 47னா ரிமெம்பரன்ஸ் மீதி, ரிமெம்பர் வந்து 53% அப்படிங்கிற மாதிரி. ஸோ 20 நிமிஷத்துக்கு இப்படி ஒரு இது போட்டு நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதை ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி. அதுக்கடுத்து இதில் இருத்தல் கால அளவு என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம். இதை கொடுத்துட்டு பதிலாக கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருத்தல் கால அளவு வந்து பதில் வர்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த நம்ம இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கில் அதிகபட்சமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகள். நன்றி.